வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10 மாணவர்களுக்கான அதாவது ஒரு இரண்டாம் தவணை பரீட்சை வினாத்தாள் ஒன்றை இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதாவது இந்த வினாத்தாள் பகுதி 1 40 வினாக்களை உள்ளடக்கியதான ஒரு வினாத்தாள். இது உங்களுக்கு இரண்டாம் தவணை பரீட்சைக்கு அதாவது நீங்கள் கற்ற பாட பகுதிகளுக்குள்ளேயே ஒரு பயிற்சி பெறுவதற்கு இந்த வினாத்தாள் உதவும். அதே நேரம் தரம் 11 மாணவர்களும் இந்த பரீட்சை வினாத்தால படிக்கலாம். ஏன்னு சொன்னா 50-60 வீதமான கேள்விகள் அவர்களுக்கும் தரம் 10ல இருந்துதான் வருகிறது. ஆனபடியால இந்த தரம் 10 மாணவர்களோட தரம் 11 மாணவர்களும் இவ்வாறான வினாத்தாள்களை செய்து பயிற்சி பெற முடியும். மேலும் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு இப்ப அதாவது இந்த வினாத்தாள்கள், பரீட்சை வினாத்தாள்கள், அதோட தொடர்பான விடைகள், அது மாதிரி இப்ப இலங்கப்படம் சம்பந்தமான பயிற்சி, உலகப்படம் சம்பந்தமான பயிற்சிகள், மற்றது இப்ப தரம் 10ஓட தொடர்புடைய பட விளக்கங்கள், தரம் 10ஆம் ஆண்டுக்குரிய பாடம் முழுவதற்குமான பட விளக்கங்கள், அப்படியான அது சம்பந்தமான குறிப்புகள், அச்சடித்த குறிப்புகள் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதாவது குறைந்த கட்டணத்துல வழங்கப்படும். நீங்கள் அதை உங்களுக்கு தேவைன்னு சொன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போட்டால் நான் அதற்கு பிறகு உங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தருவேன். அதுல நீங்க தொடர்பு கொள்ள முடியும். தேவையானவர்கள் அதாவது மிக குறைந்த கட்டணத்துல தான் இந்த குறிப்புகள் வழங்கப்படும். கூட வினாத்தாள்கள் விடைகளோட மற்ற பட விளக்கங்கள், இலங்கப்படம் பயிற்சிகள், உலகப்படம் பயிற்சிகள் போன்றவை விடயங்கள். அதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவோம். அதாவது நாங்கள் இன்னைக்கு பார்ப்போம் பகுதி 2 பகுதி 1 வினாத்தாள் 40 வினாக்களை உள்ளடக்கிய ஒரு வினாத்தாள் தான் இந்த பேப்பர். ஆனபடியால நாங்கள் இதுல நான் உங்களுக்கு ஒவ்வொரு வினாக்களுக்கும் விடைகளை சொல்லிக்கொண்டு போவேன். நீங்கள் அதை வைத்துக்கொண்டு அந்த விடைகளை சரியான விடைகளை அறிந்து கொள்ள முடியும். முதலாவது வினாவை பார்ப்போம். இதுல நாங்கள் அதாவது இலங்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு உதவும் புகழ் காவியம். இலங்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு உதவுகிற புகழ் காவியம். இதுல 4 விடைகள் தந்திருக்கணும். ஒன்று சீதாவாக்க சட்டன, 2 பெரகும்பா சிரித, 3 ராஜாவலிய, 4 வம்சத்தப்ப ஹாசினி. அப்ப எங்களுக்கு இதுல இலங்கை வரலாற்றை அறிய உதவுகிற புகழ் காவியம் என்று சொன்னால் அது உங்களுடைய பாடநூல்ல அட்டவணை ஒன்றே தந்திருக்கணும். அப்ப அதுல நாங்க போய் அந்த அட்டவணையில பார்த்தோம்னு சொன்னால் அந்த புகழ் காவியம் பெரகும்பா சிரித்த, இதுதான் சரியான விடை. அதாவது முதலாவது வினாவுக்கு 2வது விடைதான் சரியானது, பெரகும்பா சிரித்த. 2வது வினா பின்வரும் மூலாதாரங்களுள் சாசன வகையைச் சேர்ந்த மூலாதாரம் எது? அதாவது பின்வரும் மூலாதாரங்களுள் சாசன வகையைச் சேர்ந்த மூலாதாரம் எது? அதுல தந்திரிக்கணும். அதாவது செப்புத்தகடு, 2 நாணயம், 3 சிதைவுகள், 4 சித்திரங்கள் என்று தந்திருக்கணும். அப்ப எங்களுக்கு தெரியும் இது பாடம் அலகொண்டுல வர்ற ஒரு வினாதான். அதாவது அந்த வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள். அதுல நீங்க பாடநூல்ல பார்த்திருப்பீங்கள் இந்த சாசனங்கள், அதாவது எழுத்தாவணங்கள்னு சொல்லி நீங்க படித்திருப்பீங்கள். அதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அந்த சாசன வகைக்குள்ள பொதுவாக பார்த்தோம்னு சொன்னா கருங்கல், களிமண் தட்டு, சுவர், அதே போல செப்பு தகடு, பொன் தகடு, மரப்பலகை என்பவற்றில் எழுதப்பட்டுள்ளவற்றை குறிப்பிடுவதுதான் இந்த சாசனங்கள் என்று சொல்றான். அல்ல சாசனங்கள் அல்லது எழுத்தாவணங்கள் என்று சொல்றான். இப்ப எங்களுக்கு கேள்வி என்னென்றால் பின்வரும் மூலாதாரங்களுள் சாசன வகையைச் சேர்ந்த மூலாதாரம். அப்ப நான் இப்ப இதுல சொன்ன விஷயத்துக்குள்ள இதுல செப்பு தகடு சரியானபடியாக காணப்படுது. அதாவது செப்பு தகடு முதலாவது விடைதான் அதற்கு சரியான விடை. அதாவது செப்பு தகடு 2வதுக்கு முதலாவது. அடுத்தது 3வது வினாவை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இலங்கப்படத்தை வரைந்த குளோடியஸ் தொலமி என்பவரால் எழுதிய இலக்கிய நூல். அதாவது இலங்கப்படத்தை வரைந்தவர் உங்களுக்கு தெரியும், அதாவது தொலமி என்பவரால் தான் இலங்கப்படம் வரையப்பட்டது. அதுல அந்த தொலமி வரைந்த அந்த இலங்கப்படத்துல இலங்கை இந்த உலகப்படத்துல இலங்கை தப்ரவேன் என்ற பெயர்ல குறிப்பிடப்பட்டெல்லாம் தெரியும். இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா குளோடியஸ் தொலமி என்பவரால எழுதிய இலக்கிய நூல் எதன்றதான் கேள்வி. அப்ப இதுல நாங்கள் 1 வந்திருக்கணும் அன்றைய இலங்கை, 2 இண்டிகா, 3 நேச்சுரலிஸ்ட் ஹிஸ்டோரியா, 4 பூகோள சாஸ்திர பிரவேசம். அப்ப இதுக்கு 4வது விடைதான் சரி. அதாவது 3வதுக்கு 4வது விடைதான் சரி. அதுல ஏதோ முதலாவது அந்த சின்ன கீறு ஏதோ விழுந்திருக்கு, அது
விடை இல்லை. அதாவது 4வது விடை பூகோள சாஸ்திர பிரவேசம் என்பது சரியான விடை. அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இதில் 4வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால், அதாவது நாணய மூலாதாரம் சம்பந்தமான பின்வரும் கூற்றுக்களுள் மிக சரியான கூற்றை தெரிவு செய்க. இப்ப நாணய மூலாதாரங்கள், அப்ப இதுல 4 கூற்றுகள் தந்திருக்கணும். அதுல நாங்கள் சரியானதை தெரிவு செய்ய வேண்டும். இப்ப முதலாவது தந்திருக்கணும், புலனறுவை காலம் முதல் இலங்கையில் நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அது இப்ப நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அது சரியான கூட்டத்தை நாங்களை கேட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில இலங்கையில நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டது அனுராதபுர காலம் முதல் தான் இலங்கையில நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டது. அப்போ அது எங்களுக்கு தெரியும், அது பிள்ளையான கூட்டண்டு. புலனறுவை காலம்ன்றது இல்லை, அனுராதபுர காலம் முதல் தான் இலங்கையில நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எங்களுக்கு கேள்வி இந்த கூற்றுகளை சரியானதை தான் தெரிவு செய்யணும். அடுத்தது எமது நாட்டில் கிடைக்கப்பெற்ற மிக புராதன நாணயம் கம்பமஸ்ஸ என்னும் நாணயம் என்று சொல்லி தரப்பட்டிருக்கின்றது. அப்ப அதுவும் பிழையான விடை. அது இதுல எங்களுக்கு பொருத்தமற்ற விடையாக நாங்கள், அதாவது தம்ப இதுல கம்பன்னு போட்டிருக்கு, தம்பமஸ்ஸ, அந்த விட எங்களுக்கு சரி வராது. அதே போல 3வது, நாணய உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டுள்ள லோகத்தை அடிப்படையாக கொண்டு நாட்டின் பொருளாதார நிதியை அறிய முடியாதுள்ளது. அப்ப அதுவும் தவறான கூற்று. 4வது நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், அதாவது நாணய மூலாதாரத்தின் ஊடாக புராதன கால உலோக தொழில்நுட்பம் சம்பந்தமான தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். அப்ப அது உங்களுடைய பாட புத்தகத்திலேயே இருக்கின்றது. நாணயங்கள தலைப்பில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நாட்டின் பொருளாதார நிலை, வர்த்தகம், உலோக பாவனை என்பவற்றை அறிந்து கொள்வதற்கு நாணயங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த மூலாதாரங்கள் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இது அந்த புராதன நாணயங்கள் பற்றி கற்றல் நாணய விஞ்ஞானம் எனப்படும். அப்ப அந்த வசனத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இந்த நாணய மூலாதாரத்தின் ஊடாக நாங்க என்ன விஷயத்தை அறியலாம்னு சொன்னால், புராதன கால உலோக தொழில்நுட்பம் சம்பந்தமான தகவல்களை அறிந்து கொள்ள முடியும். இது இந்த வசனம் பாடநூல்ல இருக்கு. அப்ப 4வது விட சரியானது. அடுத்தது 5வது வினாவை பார்ப்போம். பௌத்த சமய நூல்களை தேடி இந்தியாவின் ஊடாக இலங்கைக்கு வருகை தந்து 2 வருடங்கள் தங்கியிருந்து இலங்கை பற்றிய விவரங்கள் அடங்கிய நூலை எழுதியவர். அதாவது பௌத்த சமய நூல்களை எல்லாம் தேடி இந்தியா ஊடாக இலங்கை கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் தங்கியிருந்து இலங்கை பற்றிய விவரங்கள் அடங்கிய நூலை எழுதியவர் யார் என்றதான் இதுல கேள்வி. அப்ப இதுல நாங்கள் 4 விடைகள் தந்திருக்கணும். ஒன்று பாகியன் தேரர், பாகியத்தில் அது எழுத்துப்பிழை, இன்னென்ன வரணும், பாகியன் தேரர். 2 கியூங் சாங், 3 இட்சின், 4 ரிபைரோ என்றதுல தரப்பட்டு இருக்கின்றது. அப்ப நாங்கள் இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா, எங்களுக்கு அந்த இலங்கைக்கு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் தங்கி இருந்து நூலை எழுதியவர், 2 வருடங்கள் நூலை எழுதியவர் யார் என்றதான் கேள்வி. அப்ப அதுல அந்த 2 வருடங்கள் இலங்கைக்கு வருகை நூலை எழுதியவர் யாருன்னு சொன்னால், சரியான விட எங்களுக்கு தெரியும், பாகியன் தேரர். முதலாவது விடதான் சரி. 5வதற்கு முதலாவது தான் அந்த சரியான விடை. அப்ப இதுல இப்ப நாங்கள் இந்த ரிபைரோ போன்றவர்கள் எல்லாம் அது உங்களுடைய பாட புத்தகத்துல அட்டமணியாவே இருக்குது. அந்த இலங்கை பற்றிய நூல் ஒன்று எழுதினவர், அது ஒரு போர்த்துகேய இலக்கியம் ரிபைரோன்றது. அதே போல அந்த கிங் சாங் என்பவரால் எல்லாம் எழுதப்பட்ட எல்லா நூல்கள் இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு தந்த கேள்வி இலங்கைக்கு அதே நேரம் 2 வருடங்கள் தங்கி இருந்து இலங்கை பற்றிய விவரங்களை அடங்கிய நூல் எழுதியவர் எங்களுக்கு சரியான விட பாகியன் தேரர். 5வதுக்கு முதலாவது விடை. அடுத்தது 6வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால், இலங்கையில் வரலாற்றுக்கு முற்பட்ட கால தகவல்கள் கிடைக்க பெற்ற இரணைமடு படிவு ஏற்பட்ட யுகம் என்றதான். இரணைமடு படிவு ஏற்பட்ட யுகம் 4 விடைகள் தந்திருக்கணும். அதுல ஒன்று முன் வரலாற்று காலம், அதே போல 2வது கொலோசியன் யுகம், 3 பிளையோதிக யுகம், அது ஒரு புதுசு. அடுத்த 4வது பிளைத்தோசின் யுகம் என்று சொல்லி தரப்பட்டு இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு தெரியும், உங்களுடைய பாடநூல்ல, அதாவது அந்த இலங்கையில குடியேற்றங்கள் என்ற பாடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுல 1ஆம் பக்கத்திலேயே காணப்படுகிறது அந்த இலங்கையின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால தகவல் கிடைக்கப்பட்ட அந்த இரணைமடு படிவு ஏற்பட்ட யுகம் பிளைத்தோசின் யுகம் என்று சொல்லி பாடநூலியே உங்களுக்கு தரப்பட்டு இருக்கின்றது. அதாவது பிளைத்தோசின் என்னும் புவியியற் கால பகுதியில் ஏற்பட்ட அதிகளவு மழை வீழ்ச்சி, அதோட அந்த இரணைமடு படிவு என்னும் பெயரில் குறிப்பிடுகின்றன. இரணைமடு படிவு பிளைத்தோசின் யுகத்தில் சிறு உஷ்ண காலத்திலேயே நிலத்தினுள் புதைந்துள்ளது. முதலாம்
பக்கத்திலேயே அதுக்குரிய விட காணப்படுகிறது. அப்ப இதுல நாங்கள் 6வது வினாவுக்கு 4வது விட தான் இதுல சரியான விடை. அடுத்தது நாங்கள் 7வது வினாவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் பின்வரும் அட்டவணையில் நிரல் ஒன்றில் உள்ள விடயங்களை நிரல் 2ல் உள்ள விடயங்களுடன் பொருத்தும் போது வரும் சரியான விடியை தெரிவு செய்க. அப்ப இது வந்து அந்த இலங்கையின குடியேற்றங்கள் பாடம் அலகு 2ல் தான் இந்த வினா வருகிறது. நீங்கள் இதை அதுல தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா சரியான விடியை இதில் நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். 7வது வினா. அப்ப இதுல முதலாவது பார்ப்போம். வளைத்து புதைக்கப்பட்ட எலும்பு கூடு என்று ஒன்று தரப்பட்டிருக்கின்றது. அப்ப இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இதற்குரிய சரியான விடை வந்து 3வது விடை தான். 3வது விடையை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், அதாவது வளைத்து புதைக்கப்பட்ட எலும்பு கூடு பட்டதொம்பலென என்ற இடத்துல கண்டெடுக்கப்பட்டது. அதே போல வரலாற்று முற்பட்ட காலத்துக்குரிய மிக பழைய ஆதாரங்கள் கிடைக்கப்பெறுதல், அது வந்து பதிராஜ வெல என்ற இடத்துல. அதே போல தசகம் எக்தன் என்றதை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா அது கழுதிய பொக்குண என்ற இடத்துல கண்டெடுக்கப்பட்டது. அதே போல எக்தென் சமிய என்றதை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அது வந்து புத்தன்னே ஹெல. அப்ப இங்க நாங்கள் அந்த நிரல் ஒன்றை தான் அதே ஒழுங்குமுறையில இங்க நிரல் 2ல ஒழுங்குமுறை இல்லாம இடங்கள் தந்திருக்கணும். அப்ப நிரல் 1ல ஒழுங்குமுறையில பார்த்து இங்க நாங்க சரியான விடையின்படி பார்த்தோம்னு சொன்னால், அதாவது வந்து 3வது விடை 7வது வினாவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா 3வது விடை தான் சரி. CBBA என்ற விடை. அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இதுவும் இந்த இலங்கையின குடியேற்றங்கள் என்ற பாடத்திலாம் வருது. அதாவது 8வது வினாவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், கேத்திர கணித பொறிமுறை உருவத்திலான நுணுக்கமான கல்லாயுதங்கள் தயாரிப்பதற்கு சிறிய அளவில் பயன்படுத்திய பாறை எது என்றதான் கேள்வி. அப்ப இதுல வந்து 4 தந்திருக்கணும் உங்களுக்கு 4 விடயங்கள். 1 நிலை கண்ணாடி, 2 வந்து மஞ்சள் நிற பளிங்கு கற்கள், 3 பளிங்கு பாறை, 4 வந்து கிரனைட். அப்ப இதுல சரியான விட வந்து பாடநூல்ல இருக்கு மஞ்சள் நிற பளிங்கு கற்கள். இந்த கேத்திர கணித பொறிமுறை உருவத்திலான அந்த நுணுக்கமான கல்லாயுதங்களை தயாரிக்கிறதுக்கு இது வந்து இந்த மஞ்சள் நிற பளிங்கு கற்கள்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 8வதுக்கு 2வது விட தான் சரி. அடுத்தது 9வது வினாவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், கிமு 2400ஆம் ஆண்டு தொடக்கம் 1800ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் காணக்கூடிய விசேட இயல்பு யாது? இப்ப 9வது வினாவில் வந்து இந்த குறிக்கப்பட்ட ஒரு காலம் தந்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்கு முன் 2400ஆம் ஆண்டுக்கும் அதே போல 1800ஆம் ஆண்டுக்கும் இடையிலான அந்த காலகட்டத்தில் என்ன இயல்ப விசேடமான இயல்பு என்ன இந்த கால பகுதிக்குள்ள, அல்லது அதனுடைய பண்பு என்ன என்றதான் இங்க வந்து வினா. அப்ப நாங்கள் 9வது பார்ப்போம். இது வரலாற்று முற்பட்ட காலத்துக்குரிய மிக பழைய காலம். 2 வந்து கல்லாயுதங்கள் மாத்திரம் பாவனையில் இருந்த காலகட்டம். அப்ப இதுக்கு உங்களுக்கு அந்த காலகட்டங்கள் உங்களுடைய பாடநூல்ல இருக்கிறது. 3 இரும்பு ஆயுதங்கள் மாத்திரம் பாவனையில் இருந்த காலகட்டம். 4 கல்லாயுதங்களும் இரும்பு ஆயுதங்களையும் பாவனையில் இருந்த காலகட்டம். இப்போ 9வது வினாவை எடுத்தோம்னு சொன்னா இந்த கால பகுதிக்குள்ள உள்ளடங்குற விட வந்து எதுக்கு பொருந்துமான்னு சொன்னா கல்லாயுதங்களும் இரும்பு ஆயுதங்களும் பாவனையில இருந்த காலகட்டம். இதுதான் சரியான விட. அதாவது 9வதுக்கு 4வது விட வந்து சரி. அத மாதிரி நாங்கள் 10வது வினாவை எடுப்போம். கிமு 250ஆம் ஆண்டளவில் எழுதப்பட்ட பிராமி கல்வெட்டொன்றில் புரகமத்த என்னும் பதவி பெயர் குறிப்பிடுவது யாது? அதாவது வந்து 10வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால், அதாவது இந்த பிராமி கல்வெட்டுல வந்து பிரமஹத்த என்ற பதவி பெயர் குறிப்பிடுவது யாது? அப்ப அதற்கு வந்து இங்க சரியான விட வந்து நகரத்தின் பிரதான கட்டட கலைஞர் தான் இந்த பெயரால பிராமி கல்வெட்டுல சொல்லப்படுகிறது. நகர பரிபாலகர் இல்ல, நகர சுத்திகரிப்பாளர். இப்ப இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒவ்வொரு பெயர்கள் இருக்கிறது. நகரத்தின் பாதுகாப்பு அதிகாரி. அப்ப இதுல வந்து இதற்கு பொருந்தக்கூடிய சரியான விட வந்து நகரத்தின் பிரதான கட்டட கலைஞர். அடுத்தது இதுல 10வதுக்கு வந்து 3வது விட தான் சரி. அடுத்தது 11வது வினாவை நாங்க எடுப்போம். 11வது எடுத்தோம்னு சொன்னால், உருவில் காணப்படும் குலத்தொகுதியை குறிப்பிடுவதற்கு உலர்வலிய மக்கள் பயன்படுத்திய சொல். அப்ப இதுல வந்து 1 பிரபாதைய, 2 எல்லங்காவ, 3 அவரண, 4 வாபிகாம. இப்ப 11வதுக்கு சரியான விட வந்து எல்லங்காவ 2வது விட தான் சரி. 11வது வினாவுக்கு இந்த உலர்வலிய மக்கள் வந்து குலத்தொகுதியை குறிப்பிடுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட பெயர் வந்து எல்லங்காவ. அப்ப இது ஒரு குலத்தொகுதியை தந்திருக்கணும். அப்ப அதற்கு அந்த மக்கள் பயன்படுத்திய சொல்லு எல்லங்காவ. 2வது விட சரி. 12வது வினா, இலங்கையில் முதலாக கிராமங்களுக்கு
எல்லைகள் வகுக்கப்பட்டு ஆட்சி செய்த மன்னன். அப்ப இதுல 4 மன்னர்களை தந்திருக்கிறான். ஒன்று விஜயன், மற்றது வந்து பண்டு வாசுதேவன், 3 பண்டுகாபயன், 4 வந்து தேவநம்பிய தீசன். அப்ப இலங்கையில முதல் கிராமங்களுக்கு எல்லை வகுக்கப்பட்டு ஆட்சி செய்த மன்னன். அப்ப இதுக்கு சரியான விட உங்களுக்கு தெரியும், பாடநூலும் இருக்கிறது. அதாவது 12வதுக்கு 3வது விட பண்டுகாபிய மன்னன். இவன் தான் அனுராதபுரத்தை ஆட்சி செய்த முதல் மன்னனும், அவன் முதல் தலைநகராக்கினதும் இந்த பண்டுகாவிய மன்னன் தான். அவன் தான் முதல் இந்த கிராமங்களுக்கு எல்லைகளை வகுத்து ஆட்சி செய்த மன்னனும். அப்ப சரியான விட 12வதுக்கு 3வது விடை. அடுத்தது நாங்கள் 13வது வினாவை எடுத்தோம் என்றால், பாரிய குளங்கள் அமைத்து இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஆற்றிய பணிக்காக மின்னேறிய தெய்வம் என போற்றப்பட்ட மன்னன். அதாவது வந்து பாரிய குளங்களை அமைத்து இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு, அதாவது பொருளாதாரம் எடுத்துலேங்க விவசாய பொருளாதாரம், விவசாயத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த குளங்கள் எல்லாம் அமைத்து இந்த நீர்ப்பாசனத்துக்காக பாடுபட்ட இந்த மன்னன் ஒருவன் மின்னேறியா தெய்வம் என்று போற்றப்பட்டான். அப்ப இதுல தந்திரிக்கிற 1 பண்டுகாவிய மன்னன், 2 மகாசேன மன்னன், 3 முதலாம் காசியப்ப மன்னன், 4 நிசங்கமல்ல மன்னன். அப்ப இதுல எங்களுக்கு தெரியும் மின்னேறியா தெய்வம் அல்ல, அதான் மின்னேறியா தெய்வம் என்று அழைக்கப்பட்ட மன்னன் மகாசேன மன்னன் தான் இதுக்கு சரியான விட. 13வதுக்கு 2வது விடதான் சரி. அப்ப இது அத மாதிரி இப்ப அந்த மகாபராக்கிரம பாகு மன்னன் அல்லது முதலாம் பராக்கிரம பாகு மன்னனும் இப்படி அந்த குளங்களை அமைத்து நீர்ப்பாசனத்துக்கு பணியாற்றி இருக்கின்றார். அதாவது அந்த வானிலை இருந்து விழும் ஒரு துளி சிறு நீரேனும் கடலை சென்றடைய விட மாட்டேன் என்று அந்த அப்படி ஒரு கூற்றத்தந்தெல்லாம் கேட்பார். அது எந்த மன்னனோட தொடர்புடையாண்டா அது முதலாம் பராக்கிரமபாகு மன்னன். அதை மாதிரித்தான் இங்கே மின்னேரியா தெய்வம் என அழைக்கப்பட்ட மன்னன் மகாசேன மன்னன். 2வது விடை. அடுத்தது 14வது வினாவை பார்ப்போம். பின்வரும் நிகழ்வுகளில் அரசுரிமை பாரம்பரியத்தை வீழ்ச்சியடைய செய்வதன் ஊடாக மோதல்களை ஏற்படுத்தி ஆட்சியை கைப்பற்றிய சந்தர்ப்பத்தை தெரிவு செய்க. அதாவது பின்வரும் நிகழ்வுகளில் அரசுரிமை பாரம்பரியத்தை வீழ்ச்சியடைய செய்வதன் ஊடாக மோதல் ஏற்படுத்தி பிறகு ஆட்சியை கைப்பற்றிய சந்தர்ப்பம். அப்ப இதுல வந்து யார் அப்படி ஆட்சியை கைப்பற்றிய மன்னன் என்றாதான் கேள்வி. அதாவது 14வது வினா. இதுல முதலாவது பார்ப்போம், மூத்த சிவ அரசனுக்கு பிறகு தேவநம்பிய தீச மன்னன் அரசாட்சி செய்தல், அது பிழையான கூற்று. அதே போல இதுல 2வது பார்ப்போம், தாதுசேன மன்னனுக்கு பிறகு இவனின் மகன் முதலாம் காசியப்ப மன்னன் அரசாட்சி செய்தல். 3 காவந்தீச மன்னனுக்கு பிறகு துட்டகைமுனு அரசன் அரசாட்சி செய்தல். அதே போல துட்டகைமுனு அரசனுக்கு பிறகு இவனின் சகோதரன் சத்தாதிச மன்னன் அரசாட்சி செய்தல். அப்ப இதுல வந்து இந்த அரசுரிமை பாரம்பரியத்தை வீழ்ச்சியடைய செய்வதன் ஊடாக மோதல்களை ஏற்படுத்தி ஆட்சியை கைப்பற்றிய சந்தர்ப்பம். இப்ப இதுல காவந்தீச மன்னன் எடுத்தோம்னு சொன்னா இது துட்டகைமுனுவினுடைய தந்தை தான் காவந்தீச மன்னன். ஆனா இவர்களுக்கு இடையில மோதல் ஏற்படாமலே அரசுரிமை வழங்கப்பட்டது. அப்ப இதுல எங்களுக்கு சரியானபடியா நாங்க பார்த்தோம்டா 14வதுக்கு மோதலை ஏற்படுத்தி ஆட்சி உரிமையை பெற்றது யாருன்னு சொன்னால் இந்த 2வது விடதான் சரி. அதாவது தாதுசேன மன்னனுக்கு பிறகு இவனின் மகன் முதலாம் காசியப்ப மன்னன் அரசாட்சி செய்தல். அப்ப இதற்குரிய விட வந்து 14வதுக்கு 2வது தான் சரியான விடை. அடுத்தது 12வது எடுத்தவன் சொன்னால், பின்வரும் ABCD ஆகியவற்றில் தரப்பட்டுள்ள வரலாற்று சம்பவங்களுள் பண்டுகாவிய மன்னனின் ஆட்சி காலத்தில் இருந்த நபர் ஒருவருக்கு காண கிடைக்காத சம்பவம் ஒன்றை தெரிவு செய்க. அதாவது 4 கூற்றுகள் தந்திருக்கிறோம் ABCD என்று. அதுல பண்டுகாவிய மன்னன் ஆட்சி காலத்தில் இருந்த நபர் ஒருவருக்கு காண கிடைக்காத சம்பவம் ஒன்று என்னன்னு கேட்கிறான். அதுல இந்த கூற்றுகளை நாங்க பார்க்கணும். பண்டுகாவிய மன்னனுக்கு மன்னன் ஆட்சி காலத்தில் இருந்த நபருக்கு காண கிடைக்காத சம்பவம் ஒன்று, வெள்ளர் சமரம் நடுகை, B அனுராதபுர நகரம் தோற்றம் பெறல், அதே போல அவயவாவியை கட்டுதல், அதே போல எல்லாளன் துட்டகைமுனு மோதல். அப்ப இங்க நாங்க பார்த்தோம்னு சொன்னால், அதாவது இந்த வரலாற்று சம்பவங்கள் பண்டுகாவிய மன்னன் ஆட்சி காலத்தில் இருந்த நபர் ஒருவருக்கு காண கிடைக்காத சம்பவம் வந்து இந்த முதலாவது விட தான் சரி. அதாவது வெள்ளர சமரம் நடுகை என்றது. அதாவது இது பண்டுகாவிய மன்னன் ஆட்சி காலத்துல. ஏனண்டா இதுல எங்களுக்கு தெரியும் பண்டுகாவிய மன்னன் அனுராதபுரத்தை தலைநகராக்கி இருக்கிறான், அவன் அவயவாவியை கட்டி இருக்கிறான். மற்றது இந்த மோதலும் இங்கதான் நடந்திருக்கு அனுராதபுரத்துல. மற்றது இங்க இந்த வெள்ளர் சமர நடுகை இதுதான் அந்த அந்த காலத்திலே இந்த நபர் ஒருவருக்கு காண கிடைக்காத சம்பவம் ஆகும். இது சங்கமித்துதான் இந்த வெள்ளர் சமர கிளிய இலங்கையை கொண்டு வந்தது. அப்ப இதுக்கு நாங்கள் வந்து இதுல இந்த சரியானபடியே நாங்க பார்க்கணும். 15வது நாங்க பார்த்தோம்னு சொன்னால், அதாவது அதுல முதலாவது விடதான் சரி. ஒன்று வந்து A என்றதை எடுத்துக்கொள்வோம்.
அதே போல டி எல்லாளன் துட்ட கைமுனு மோதல் ஏயும் டியும் தான் இங்கே இதற்குரிய சரியான விடை. 15வதுக்கு முதலாவது விட தான் அந்த சம்பவங்கள், அந்த நபரொருவருக்கு காண கிடைக்காத சம்பவம். வெள்ளர் சமர நடுகையும் மற்ற எல்லாளன் துட்ட கைமுனு மோதல். இதுல எல்லாம் இந்த எல்லாளனும் துட்ட கைமுனுவும் மோதி பிறகு அந்த எல்லாளன் இவன் 44 வருடம் அனுராதபுரத்திலே ஆட்சி செய்தவன். பிறகு துட்ட கைமுனுவால தான் அவன் கொல்லப்பட்டு பிறகு இதே துட்ட கைமுனுவால இந்த எல்லாள மன்னனுக்கு சமாதி அமைக்கப்படுகிறது. அப்படி ஒரு கதை இருக்குது அதுல. அப்ப இந்த வினாவுக்கு முதலாவது விட தான் சரி. 15வதுக்கு 16வது எடுத்தோம்னு சொன்னால் அரசியல் பலம் மத்தியமயப்படுத்தப்பட்ட பின்னர் நாட்டின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கான தலைவராக காணப்பட்டவர் யார்? அதாவது அரசியல் பலம் மத்தியமயப்படுத்தப்பட்ட பிறகு நாட்டின் வர்த்தக நடவடிக்கைக்கு தலைவராக காணப்பட்டவர் யார்? 16வது வினா. அதுக்கு சரியான விட இதுல பன அதக. இது உங்களுடைய பாடநூல்ல இருக்கின்றது. இந்த வர்த்தக நடவடிக்கைக்காக தலைவராக காணப்பட்டவர் பன அதகம். 3வது விட தான் சரி. அடுத்த 17வது முதலாம் விஜயபாகு மன்னன் திருமணம் செய்து கொண்ட இளவரசி திரிலோக சுந்தரியின் அரச வம்சம் என்ன என்றதான் அடுத்த கேள்வி. அதாவது முதலாம் விஜயபாகு மன்னன் திருமணம் செய்து கொண்ட இளவரசி திரிலோக சுந்தரியின் அரச வம்சம். அப்ப இதுல 4 வம்சங்கள் தந்திருக்கிறேன். மௌரிய அரச வம்சம், லம்பகர்ண அரச வம்சம், பாண்டிய அரச வம்சம், கலிங்க அரச வம்சம். அப்ப இதுல 4வது கூட தான் 17வதுக்கு சரி. இப்ப இதுல லம்பகர்ண வம்சம் வசவ மன்னன். வசவ மன்னன் தான் அந்த லம்பகர்ண வம்சத்தை சேர்ந்தவர். அப்ப இங்க 17வதுக்கு விட 4வது விட தான் சரி. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் 18வது வினா. சேன பயிற்சிகைக்காக, அதாவது இது பண்டைய சமூகத்துல வருகிறது. நான் அந்த பண்டைய சமூகம் அந்த பாடமே முழுமையாக வீடியோவில் போட்டிருக்கிறேன். அந்த பண்டைய சமூகம் தொடர்பான நிறைய வினாக்கள் விடைகள் எல்லாம் அதுல போடப்பட்டது. அந்த வீடியோக்குள்ள போனீங்கன்னா இந்த பண்டைய சமூகத்துல தான் சேன பயிற்சிகை எல்லாம் வருகிறது. அதுல நீங்கள் அந்த வீடியோவை முழுமையா பார்த்தால் இந்த வினாக்களுக்கு எல்லாம் விடை எழுதலாம். சேன பயிற்சிகைக்காக அறவிடப்பட்ட கெதி அட கெடுகனக என்னும் 2 வகையான வரிகளை நீக்கிய புலனறுவை கால ஆட்சியாளன் யார்? அப்ப இதுல இது ஒன்று இளநாக மன்னன். இல்ல இதுல மற்றலானா வரணும். இளநாக மன்னன், 2 கீர்த்திஸ்ரீ நிசங்கமெல்ல மன்னன், 3 உத்திய, 4 பாதிகாவிய மன்னன். அப்ப எங்களுக்கு ஏற்கனவே நாங்க படிச்சிருக்கிறோம். சேன பயிற்சிக்காக இந்த கெதியட கெடுகனக என்ற வரிய நீக்கிய மன்னன் கீர்த்திஸ்ரீ நிசங்கமெல்ல மன்னன். அப்ப இந்த 18வதுக்கு சரியான விட 2வது விடை. இது நான் ஏற்கனவே பண்டைய சமூகத்துல இது நான் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறேன். 18வதுக்கு 2வது விடை. அடுத்த 19வது இது நான் அந்த வீடியோவில் படிப்பிச்சிருக்கேன். அதாவது பெண்ணொருத்தி பசுவில் இருந்து பாலை கறப்பதனை காண்பிக்கும் சிற்பம் காணப்படும் கல்வெட்டு எது என்றதான் இதுல இருக்கு. அப்ப இதுல நாங்கள் முதலாவது பார்ப்போம். 4ஆம் காசியப்ப மன்னனுக்குரிய கொழும்பு நூதன சாலையில் காணப்படும் கல்வெட்டு. இது பிள்ளை. 2 வெகரகம கல்வெட்டு, அதுவும் பிள்ளை. மற்றது இது கல்பொத்த கல்வெட்டு. இது நிசங்கமெல்ல மன்னனால அமைக்கப்பட்ட இலங்கையில மிக நீளமான கல்வெட்டு தான் இது, இந்த கல்பொத்த கல்வெட்டு. ஆனா இது இந்த வினாவுக்கு இந்த விடை அல்ல. கல்பொத்த கல்வெட்டு இது நிசங்கமெல்ல மன்னனால் அமைக்கப்பட்ட இலங்கையில மிக நீளமான கல்வெட்டு. 4வது விட தான் சரி. சிகிரியாவில் அமைந்துள்ள தாது காப்பத்தில் வைக்கப்பட்டுள்ள மகாமேரு கல்லில் செதுக்கப்பட்டுள்ளது. அப்ப இது நான் இந்த கேள்வி அப்படியே செய்திருக்கிறேன். அந்த வீடியோவில் போய் பார்த்தா தெரியும். வினா விடைக்குள்ள தந்திருக்கிறேன். அப்ப பெண்ணொருத்தி பசுவிலிருந்து பாலை கறப்பதனை காண்பிக்கும் சிற்பம் காணப்படும் கல்வெட்டு 19வதுக்கு 4வது விட தான் சரி. அடுத்தது நாங்க பார்ப்போம் 20வது வினா. இலங்கையில் வர்த்தக நடவடிக்கைகளின் போது ஒன்றுபட்டு செயற்பட்ட சமூக ரீதியான சங்கம் ஒன்றை குறிப்பிடுக. இப்ப இதுல நான் அந்த 3 பேரை பற்றி சொன்னேன். அந்த நானாதேசிகர் எல்லாம் சொன்னேன். அப்ப இங்க விட அதுதான் பிறப்பு. அதாவது வரன் 20வது வினா. அது இல்ல, இலங்கையில் வர்த்தக நடவடிக்கைகளின் போது ஒன்றுபட்டு செயற்பட்ட சமூக ரீதியான சங்கம் ஒன்றை குறிப்பிடுக. அந்த சங்கத்தை கேட்டிருக்கீங்கன்னா ஒன்று நிகம, நியமஸ்தான, நானாதேசி, ஹாம்போய, மகா குய என்று சொல்லி. அப்ப இதுல சரியான விட நியமஸ்தான என்றுதான் சரி. 2வது விட 20வதுக்கு. 21 அராபிய வரலாற்று ஆசிரியரான அல் பல சூரியின் குறிப்பில் இலங்கையை குறிப்பிடுவது. அப்ப இது நான் இந்த பண்டைய சமூகத்துல இந்த கேள்வி அப்படியே செய்திருக்கிறேன். இதுல அந்த கேள்வியும் இதுக்குரிய விடையும் அதுல இருக்கு. அராபிய வரலாற்று ஆசிரியரான அல் பல சூரியின் குறிப்பில் இலங்கையை குறிப்பிடுவது. அப்ப அது 1 செய்லான், 2 செரண்டிப், அது அராபியர் தான் செரண்டிப் என்று அழைக்கிறது, 3 பாரசமுத்திரம், 4 சிவப்பு தீவு. அப்ப 21வதுக்கு விட 4வது விட. அதாவது
அந்த அல்பல சூரியின் குறிப்பில இலங்கையை குறிப்பிடுவது சிவப்பு தீவு. உங்களோட பாடநூல்லையும் இருக்கிறது. 21வது வினாவுக்கு 4வது விட தான் சரி. அடுத்தது நாங்க பார்ப்போம் 22வது வினாவை எடுப்போம். 22வது வினாவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், அதாவது கீழே ஏ தொடக்கம் டி வரை தரப்பட்டுள்ள மூலாதாரங்களுள் கிரேக்க மூலாதாரங்களை கொண்ட விடை தொகுதியை தெரிவு செய்க. அப்ப இதுல வந்து அந்த இது திரும்ப முதலாவது அலகிலேயே போட்டிருக்கணும் அந்த கிரேக்க மூலாதாரங்கள் என்று சொல்லி. அதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அந்த கிரேக்க மூலாதாரங்கள்ல ஏ வந்திருக்கினா நெச்சுரலிஸ் ஹிஸ்டோரியா, பி பெர்னாவோ ஹுபெரசோஸின் அறிக்கை, சி ஒனசிகிரிட்டஸின் அறிக்கை, டி வந்து அரிஸ்டோட்டலின் டிமுண்டோ என்று தரப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல என்னன்னு சொன்னால் 4 கூற்றுகள் தந்திருக்கிறோம். ஆனா இதுல இந்த தரப்பட்ட மூலாதாரங்களுக்குள்ள கிரேக்க மூலாதாரங்களை கொண்ட விடை தொகுதி எது கண்டாதான் கேள்வி. அப்ப இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா அதற்கு 2வது விட தான் சரி, சியும் அதே போல டிஎம். அதாவது 2வது சியை எடுத்தோம்னு சொன்னா ஒன்று வந்து ஒனுசிகிரிட்டிஸின் அறிக்கையை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல வந்து 2வது விட வந்து டி எடுத்துக்கொள்ளலாம், அரிஸ்டோட்டலினுடைய டிமுண்டோ. அதை நீங்கள் உங்களுடைய பாடநூல் 1வது அலகில் வந்து 4வது பக்கத்துல அந்த அட்டவணை வந்து உங்களுக்கு பாடநூல்ல இருக்கிறது. அதுல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கிரேக்க மூலாதாரங்களை கொண்ட அந்த விடை தொகுதி வந்து சரியான விட வந்து சியும் டியும் அட்டவணையிலேயே உங்களுக்கு தந்திருக்கிறேன். மூலாதாரங்கள் கிரேக்க மூலாதாரம், ரோம மூலாதாரங்கள், சீன மூலாதாரங்கள், போர்த்துகேய மூலாதாரங்கள் உண்டு. அப்ப கிரேக்க மூலாதாரங்கள்லயே தந்திருக்கிறோம். ஒன்று வந்து அரிஸ்டோட்டலினுடைய டிமுண்டோன்றது அதுல இருக்குது. அதே போல ஒனிசி கிரிட்டிஸின் அறிக்கை. அப்ப இதன்படி நாங்க பார்த்தா சியும் டியும் தான் எங்களுக்கு சரியான விட. அப்ப 22வது வினாவுக்கு சரியான விட வந்து 2வது விட தான் இதுல வந்து சரியானது. அடுத்தது வந்து 23வது வினாவை எடுப்போம். இலங்கையின் வரலாறு சம்பந்தமான பின்வரும் விடயங்கள் இடம்பெற்ற கால ஒழுங்கை கொண்ட விடியை தெரிவு செய்க. இப்ப இது இலங்கை வரலாறு சம்பந்தமாக அதாவது தரப்பட்ட ஒரு வினா 23வது. இதுல வந்து 4 கூற்றுக்கள் தந்திருக்கணும். அதுவும் இதை வந்து அந்த கால ஒழுங்கில போட வேணும். முதலாவது வந்து குளிர்கால நிலை மாற்றம் பெற்று உலகம் முழுவதும் வெப்ப காலநிலை தோற்றம் பெற்றதன் காரணமாக விவசாய செய்கைக்கு பொருத்தமான சூழல் உருவாகுதல். பி கிராம குளங்கள் தோற்றம் பெறல். சி இலங்கையில் மக்கள் குடியேற்றங்கள் தோற்றம் பெறல். டி தேவநம்பியதிச மன்னன் அசோக பேரரசுடன் நட்புறவை பேணுவது. அப்ப இது வந்து அதுக்குரிய காலப்பகுதிகள் வந்து சரியான முறையில் எடுத்து அப்புறம் அந்த கால ஒழுங்குக்கு ஏற்ப நாங்கள் அதற்குரிய விடிய தெரிவு செய்ய வேண்டும். இப்ப 23வது இதுல நாங்கள் 3வது விட தான் அதற்கு பொருத்தமான விட. அதாவது முதல் சரியான இது வந்து கால ஒழுங்கின்படி இலங்கையில் மக்கள் குடியேற்றங்கள் முதல் தோற்றம் பெறுகிறது. அதே போல அதற்கு பிறகுதான் குளிர்காலநிலை மாற்றம் பெற்று உலகம் முழுவதும் வெப்ப காலநிலை தோற்ற பெற்றதன் காரணமாக விவசாய செய்கைக்கு பொருத்தமான ஒரு சூழல் ஒன்று உருவாகின்றது. அதற்கு பிறகு நாங்க பார்த்தோம்னு சொன்னால் கிராம குளங்கள் தோன்றுகிறது. விவசாயம் செய்வதற்கு தேவையான சூழல் ஒன்று உருவாகிக்கல கட்டாயம் குளங்கள் தேவை. அப்ப அதுல வந்து குளங்கள் தோற்றம் பெறுகிறது. அதற்கு பிறகுதான் இங்க வந்து டி தேவநம்பியதிச மன்னன் அசோக பேரரசுடன் நட்புறவை பேணுதல். அப்ப இந்த கால ஒழுங்கில இந்த 23வதுக்கு 3வது விட தான் இதுல சரியான விடை. அடுத்தது 24வது பார்த்தோம்னா பின்வரும் தகவல்களை கருத்தில் கொண்டு 24ஆம் 25ஆம் வினாக்களுக்கு விடை தருக. அதாவது இல்ல ஏபிசிடி என்று கொஞ்சம் விடயங்கள் தந்திருக்கிறேன். அதுல பிறகு 24க்கும் 25க்கும் நீங்கள் அதை பயன்படுத்தி அதற்குரிய விடிய நீங்கள் தேடணும். முதலாவது ஏ வந்து புராதன கால மக்களின் உன்னத படைப்பாற்றலை அக்கால தொழில்நுட்பம் மற்றும் கட்டடக்கலை சம்பந்தமான விடயங்களில் இருந்து அறிந்து கொள்ளலாம். பி சிங்கள எழுத்துக்கள் மூலம் தொடர்பாற்றலை விளங்கிக் கொள்ள முடிதல். சி எமது கலாச்சாரம் வரலாறு சம்பந்தமான உயிரோட்டமான சாட்சியாகும். டி வரலாற்று காலங்களை ஒழுங்குமுறைப்படுத்தல். இ ஒரு மூலாதாரத்தில் இருந்து கிடைக்கும் தகவல்களை மற்றொரு மூலாதாரத்தில் இருந்து உறுதி செய்து கொள்ளுவது. இப்ப இது இப்படி ஒரு 5 கூற்றுகள் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதை வச்சுக்கொண்டு இப்ப இலக்கிய மூலாதாரங்களின் முக்கியத்துவம் சம்பந்தமாக சரியான தகவல்களை உள்ளடக்கிய விடை தொகுதி எது என்றதான் கேள்வி. அதாவது இந்த தரப்பட்ட 4 கூற்றுக்கள்ல எங்களுக்கு இலக்கிய மூலாதாரங்கள் சம்பந்தமான சரியான தகவல்கள். அப்ப இதுக்கு சரியான விட 1வது விட தான் சரி, டியும் இயும் இலக்கிய மூலாதாரங்களோட தொடர்புடையது. ஏன்னு சொன்னா நாங்க அந்த வரலாற்று மூலாதாரங்களை இலக்கிய மூலாதாரங்கள் தொல்பொருள் மூலாதாரங்கள் எடுக்கிறோம். அப்ப இங்க ஒன்று அந்த 1வது விடிய பார்த்தோம்னா வரலாற்று காலங்களை ஒழுங்குமுறைப்படுத்தல் டி. அதே போல ஒரு மூலாதாரத்தில் இருந்து கிடைக்கும் தகவலை
மற்றொரு மூலாதாரத்தில் இருந்து உறுதி செய்து கொள்ளுதல். அப்ப இந்த ரெண்டும் இந்த இலக்கிய மூலாதாரத்துக்குள்ளதான் வரும். அப்ப அதாவது டியும் ஈயும் 24க்கு முதலாவது விடதான் சரி. 24 25 அதை வச்சுக்கொண்டுதான் 25க்கு முடி எழுதணும். இலங்கை வரலாற்றை கற்கும் போது சிதைவுகள், சித்திரங்கள், சிலைகள் மற்றும் தொல்பொருள் சம்பந்தமான மிக சரியான தகவல்களை குறிக்கும் விடை எது என்றதான் இதுலயும் கேள்வி. அதாவது இலங்கை வரலாற்று கேட்க நாங்கள் இந்த சிதைவுகள், சித்திரங்கள், சிலைகள் இது சம்பந்தமான சரியான தகவல்கள், இதற்கும் நாங்கள் சரியான விடை எடுத்தோம்னு சொன்னால் முதலாவது விட சரி, ஏயும் சியும். ஏ என்னன்னு சொன்னால் புராதன கால மக்களின் உன்னத படைப்பாற்றலை அக்கால தொழில்நுட்பம் மற்றும் கட்டடக்கலை சம்பந்தமான விடயத்தில் இருந்து அறிந்து கொள்ளலாம். அதே போல அதுல சியை நாங்கள் எடுத்தோம்டா எமது கலாச்சாரம் வரலாறு சம்பந்தமான உயிரோட்டமான சாட்சியாகும். இப்ப 25வதுக்கு முதலாவது விடை சரி. 26 நாங்கள் எடுத்தோம்டா வரலாற்று கால குடியிருப்புகளில் மீனவர்கள் வாழ்ந்த கிராமம் கல்வெட்டுகளில் குறிப்பிடும் முறை என்றதான் கேள்வி. அதாவது நாங்கள் அதுல எடுத்தோம்னு சொன்ன 26வதுக்கு இதுல அந்த நீங்கள் இந்த கிராமங்கள் எல்லாம் ஏற்கனவே பாடநூல்ல படிச்சிருக்கிறீர்கள். அதுக்கெல்லாம் உங்களுக்கு அட்டவணைகள் எல்லாம் அதற்கு தந்திருக்கணும். அப்ப இங்க நாங்கள் எங்களுக்கு தரப்பட்டது என்னன்னு சொன்னால் அதாவது அந்த வரலாற்று கால குடியிருப்புகள்ல மீனவர் வாழ்ந்த கிராமம் அந்த கல்வெட்டுகள்ல இவ்வாறு குறிப்பிடப்படுகின்றது. அப்ப அதற்குரிய சரியான விட கேவட்ட காம என்று சொல்லி நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது கேவட்ட காம 3வது விடதான் அதற்கு சரியான விடை. அது நான் உங்களுக்கு அட்டவணையெல்லாம் தந்திருக்கிறேன். நீங்கள் அந்த அட்டவணையில மிச்சம் எல்லாத்துக்கும் நீங்கள் பார்க்கலாம். சசிகார காம, வட்டகி காம எல்லாவற்றுக்கும் அட்டவணை தந்திருக்கிறேன். 26வதுக்கு 3வது விடதான் சரி, கேவட்ட காம. அடுத்தது 27 நாங்க எடுத்தோம்னு சொன்னால் ருவான்வெளி சாயவின் முற்றத்தில் காணப்படும் இச்சிலையானது. இந்த சிலை உங்களோட பாடநூல்ல இருக்கின்றது. அதாவது இதுல காணப்பட்ட அந்த சிலை, அதாவது ருவான்வெளி சாயவின் முற்றத்துல காணப்படுற இந்த சிலை யாருடையது? இது பாடநூலில் இருக்கிறது, பாதிகாபிய மன்னன் உடையது. அதாவது 27வதுக்கு 4வது விடதான் சரி, பாதிகாபிய மன்னன். இந்த படம் பாடநூல்ல இருக்குது. 28 அக்கால சாசன மூலாதாரம் ஒன்றில் யாழ்ப்பாண குடாநாடு அழைக்கப்பட்டது. என்ன பெயரால் அழைக்கப்பட்டான்னு சொன்னா அது நீங்கள் படிச்சிருப்பீங்கள். அதாவது நாகதீப, அதாவது ரிசிகிரி என்பவரால் சொல்லி படிச்சிருக்கிறான். அதுல நாகதுவீபம் இல்லை, காங்கேசந்துறை இல்லை, மற்ற நல்லூரும் இல்லை. இங்க நாகதீப என்ற பெயர் தான் சரி. இப்ப 28வதுக்கு 3வது தான் சரி. 29வது எடுத்தோம்னால் வசவ மன்னனுக்கு பிறகு அன்றதபுரத்தில் ஆட்சி உரிமை பெற்ற அவனது மகன். அதாவது வசவனுக்கு பிறகு அன்றதபுரத்துல ஆட்சி உரிமை பெற்ற அவனுடைய மகன் யாருன்றதான் கேள்வி. அப்ப இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அதாவது 1 முதலாம் கயபாகு, 2 வங்க நாசிக்க திஸ்ஸ காவந்திஸ்ஸ, மற்றது மகாசேன மன்னன். 2வது விடதான் சரி. அதாவது வசவ மன்னனுக்கு பிறகு அன்றதபுரத்தில் ஆட்சி உரிமை பெற்ற அவன் மகன் பெயர் வங்க நாசிக்க திஸ்ஸ. 29வதுக்கு 2வது விடதான் சரி. அடுத்தது நாங்க பார்ப்போம் 30வது வினா. இதுலையும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா நிரல் ஒண்ட தந்து அதே போல அந்த நிரல் ஒன்றுக்கு பொருத்தமாக நாங்கள் நிரல் 2ல இருந்து தெரிவு செய்ய வேண்டும். அப்ப அதுலயும் தந்திருக்கணும். நிரல் 1ல கம்மாளர்கள், பொற்கொள்ளர், தந்த செதுக்கல். அங்கால ABCD நிரல் 2ல தம்பகர, ஹபர, தடிக, துலாதர என்று தந்திருக்கிறோம். அப்ப நாங்கள் இப்ப அந்த கம்மாளர்கள் என்றதை வச்சுக்கொண்டு அதுல நாங்கள் சரியான விடையை நாங்கள் பார்க்க வேணும். எந்த விட இதற்கு பொருந்த வேண்டும். இப்ப நாங்கள் இதுல பொருந்தக்கூடிய விட 3வது. அதாவது கம்மாளர்கள் என்றதை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா அவர்கள் ஹபர என்று சொல்லி சொல்லப்படுகின்றார்கள். அதே போல பொற்கொள்ளர் அது துலாதர என்று சொல்லி அழைக்கப்படுகின்றனர். அதே போல தந்த செதுக்கல் தடிக என்று சொல்லி அழைக்கப்படுவர். அப்ப இது உங்களுடைய பாடநூல்ல அட்டவணையில இருக்கு. அதை நீங்கள் ஒழுங்கான முறையில எடுத்து மனனம் செய்து வைத்திருந்தால் இது உடனேயே இதுக்குரிய விடையை நாங்கள் பார்க்கலாம். 30வதுக்கு 3வது விடதான் சரி. இப்ப நாங்கள் அதுல பார்த்தோம்னால் இரும்பு தொழில் செய்பவர்கள் அவர்களைத்தான் நாங்கள் அதுல இந்த கம்மாளர் இதுல போட்டுக்கிறேன். உங்களுக்கு பாடநூல்ல இரும்பு தொழில் ரெண்டும் போட்டிருக்கிறேன். இரும்பு தொழில் செய்பவர் கபர, செம்பு வெள்ளியம் செய்பவர் தம்பகர, பொற்கொள்ளர் துலாதர, ரத்தின கை தொழில் அகர்வோர் மணிகர, தந்த செதுக்கல் தடிக, மட்பாண்ட வினைதல் கும்பகார, நூல் நூற்பவர் ததவைய. அப்ப இது பாடநூல்ல இருக்கிறது. இதுல நாங்கள் எங்களுக்கு தந்த வினாவின்படி அதாவது இந்த 30வது
வினாவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதற்கு வந்து சரியான விட 3வது விட தான் சரி. அப்ப இது அடுத்தது 31வது வினாவை நாங்க பார்ப்போம். இதுல வந்து மகாகமையில் இருந்து அனுராதபுரத்துக்கு வந்த நபர் ஒருவர் வாசனை திரவியங்கள் வாங்கியதாக இலக்கிய மூலாதாரங்களில் குறிப்பிடப்படுகின்றது. அந்த நபர் ஆரண்டது தெரியணும். இப்ப 4 நபர்களுடைய பெயர்கள் தந்திருக்க, 4 மன்னர்களுடைய. எங்க மகாகாமையில இருந்து அனுராதபுரத்துக்கு வந்த நபர் ஒருவர் வாசனை திரவியங்கள் வாங்கியதாக. அந்த மன்னன் 4வது விட தான் சரி, அதாவது சுரநிமல என்ற மன்னன். அடுத்தது வந்து 32வது வினா. பின்வரும் ஏபிசிடி ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்ட கூற்றுக்கள் பதச்சோடிகளை நன்கு அவதானித்து 32 தொடக்கம் 34 வரையான வினாக்களுக்கு விடையளிக்குக. இது உங்களுக்கு அந்த பரீட்சை வர ஏபிசிடி என்ற கூற்றுகளை இப்படி எல்லாம் தந்துட்டு பிறகு அந்த முதலாவதுக்கும் 2வதுக்கும் இருக்கிற தொடர்பு, முதலுக்கும் 2க்கும் தொடர்பு இல்லை, அல்ல முதலுக்கும் கடைசிக்கும் தொடர்பு இல்லை, அப்படி என்று இதில் குழப்பி கேள்விகளை கேட்பார்கள். அப்போ இப்போ நாங்கள் பார்ப்போம் 32வது வினாவை எடுத்தோம் என்றால் இந்த 4 சோடி கூற்றுகள் தந்திருக்கிறேன். நிரந்தர குடியிருப்பு, 2 கிராமங்கள் தோற்றம் பெற, அது மாதிரி பி கல்லாயுதம் தாக்குதல், சி ருவன்பெலிசாய வச்சுரம் பட்ட, டி இரும்பை பிரித்தெடுத்தல் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் சொல்லி. அப்ப இதுல நாங்கள் 32வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால் அதாவது எந்தவித தொடர்பு மற்ற கூற்று என்றதான் இதுல கேள்வி. இப்ப 4வது நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதாவது வந்து இதுல எந்தவித தொடர்பு மற்ற ஒரு கூற்று வந்து டி இரும்பை பிரித்தெடுத்தல் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம். அப்ப 32வது வினாவை பாருங்க. 32க்கு 4வது விடதான் இதற்கு சரி, அதாவது டி எந்தவித தொடர்பு மற்ற கூற்று. அதே போல 33வது எடுத்தோம்னு சொன்னால் முதலாவது ஆக்கத்திற்கு 2வது துணியாக அமைந்த கூற்று, அதாவது முதலாவது ஆக்கத்துக்கு 2வது துணியாக அமைந்த கூற்று எதா? இதுல நாங்க பார்த்தோம்னு சொன்னா பி கல் ஆயுதம் தாக்குதல். ஏன்னு சொன்னா முதலாவது இந்த ஆக்கத்திற்கு 2வது துணியாக அமைந்த, இப்ப தாக்குவதற்கு இது தேவைப்பட்டது ஆயுதங்கள். அப்ப அந்த முதல் ஆரம்பத்துல கல் ஆயுதம், பிறகு அதை வச்சுக்கொண்டுதான் அந்த இரும்பு லோக பாவனைகள் கத்தி அரிவாள் என்றெல்லாம் அப்படியெல்லாம் பிறகு செய்ய தொடங்கினார்கள். அப்ப இங்க வந்து அந்த 2வது துணியாக அமைந்தது முதலாவதனுடைய ஆக்கத்திற்கு என்று சொல்லிக்க இங்க வந்து 2வது விட தான் இதற்கு சரி. 33வதுக்கு அதாவது பி தான் இதற்கு சரியான விடை. அடுத்தது வந்து 34வது பார்ப்போம். 2வதன் உருவாக்கத்திற்கு அதாவது 34வது 2வதன் உருவாக்கத்திற்கு முதலாவது காரணமாக அமைந்த விதத்தை குறிப்பிடும் கூற்று. 2வதன் உருவாக்கத்துக்கு முதலாவது காரணமா இருந்திருக்கிறது, அதாவது 2வது உருவாவதற்கு முதலாவது காரணமாக அமைந்த கூற்று நாங்க எடுத்தோம்னு சொன்னா அதுக்கு வந்து முதலாவது விட தான் சரி, அதாவது வந்து நிரந்தர குடியிருப்பு, அதாவது கிராமங்கள் தோற்றம் பெறல். இப்ப 34வதுக்கு எங்களுக்கு முதலாவது விட தான் அங்க சரியானதாக அமைகின்றது, அதாவது ஏ என்ற கூற்று, ஏ என்ற விட தான் எங்களுக்கு அங்க சரி, அதாவது நிரந்தர குடியிருப்பு. அதே போல கிராமங்கள் தோற்றம் பெற்று பிறகு நிரந்தர குடியிருப்பு உருவாகிறது. அதே மாதிரி 35 மின்னேரியா கிரித்தலே கவுடுலு கந்தலாய் குளங்களுக்கு நீர் கொண்டு செல்ல அம்பன் கங்கையை மறித்து கட்டப்பட்ட கால்வாய் எது? அப்ப இது வந்து குளங்கள், மின்னேரியா குளம், கிரித்தலே குளம், கவுடுலு வாவி, கந்தலாய் குளம். அப்ப இவற்றுக்கெல்லாம் நீரை கொண்டு செல்வதற்கு அம்பன் கங்கையை மறித்து கட்டப்பட்ட கால்வாய் எதுன்னு சொன்னா இலகர கால்வாய். இது எந்த மன்னனால கட்டப்பட்டான்னு சொன்னா வசவ மன்னனால கட்டப்பட்டது. 4வது விட 35வதுக்கு 4வது. 36 பண்டைய காலத்தில் நீளத்தை அளக்க பயன்படுத்திய மிகச்சிறிய அலகு எது என்று சொன்ன பரமாணு என்றுதான் இதற்கு சரி, அதாவது வந்து 36வது நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் 36வதுக்கு 2வது விட தான் சரி, அதாவது வந்து பரமாணு 2வது விட 36க்கு அந்த சரியான மிகச்சிறிய அலகு நீளத்தை அளப்பதற்கு பயன்படுத்தின அலகு பரமாணு. அடுத்தது 37வது வினா. 37வது வினாவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் குளம் நீரால் நிரப்பப்படுவதற்கு, அதாவது 37வது எடுத்தோம்னு சொன்னால் இங்க வந்து அதாவது குளம் நீரால் நிரப்பப்படும் போது அழுத்தத்தால் அணைக்கட்டு அரிப்புறுவதை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட குளத்தின் உறுப்பு எது? அதுக்கு வந்து சரியான விடை அலை தாங்கி. இது வந்து
உங்களுக்கு அலகு 5ல தான் இந்த பாடம் இருக்குது. அந்த நீர்ப்பாசனத்துறை குளங்கள், குளத்தின் கூறுகள், அதாவது வந்து கருங்கல், சுரிங்கை, அலைதாங்கி, கலிங்கல் தொட்டி, மடைக்கதவண்டெல்லாம் இருக்கிறது. இங்க குளம் நீரால் நிரப்பப்படும் போது அழுத்தத்தால் அணைக்கட்டு அரிப்புறுவதை தடுப்பதற்கு உருவாக்கப்பட்ட குளத்தினுடைய உறுப்பு எதன்னு சொன்னால் அலைதாங்கி தான் சரியான விட. அது நீங்க இனித்தான் படிப்பீங்கள். இதுல 2வது விட சரி. 37க்கு 38 3 முறை இந்த நாட்டை ஆட்சி செய்த இளவரசி என வரலாற்றில் இடம்பெற்ற பெண். அது நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த படிப்பிச்சிருக்கேன். லீலாவதி. லீலாவதி தான் அந்த 3 முறை இந்த நாட்டை ஆட்சி செய்த இளவரசி என்று வரலாற்றில் இடம்பெற்ற பெண். 38க்கு முதலாவது சரியான விட. 39 எமது பழைய அளவை முறைகள் பின்வருமாறு. இது இனித்தான் நீங்கள் இது படிப்பீங்கள். அந்த அளவை முறைகள் தந்திருக்கிறேன். ஏ லாக, பி அமுன, சி அக்க, டி ஹபஜர. அப்ப இதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எமது முன்னோர் நிலத்தை அளவீடு செய்ய பயன்படுத்திய அளவை முறைகளை கொண்ட தொகுதி 39க்கு 4வது ஏயும் பியும் தான் பயன்படுத்தி இருக்கிறேன். லாக அமுன. மற்ற 40வது இதுவும் நாங்கள் பண்டைய சமூகத்துல வந்த ஒரு கேள்விதான். கர்ப்பிணி தாய்மார்களின் தேவைக்காக பசவந்தி நாமசால எனும் விடுதியை கட்டி கொடுத்த மன்னன் என்றதான் கேள்வி. அப்ப இந்த மன்னன் யாருன்னு சொன்னால் முதலாம் உபதிச மன்னன். இது நான் ஒரு அட்டவணையும் உங்களுக்கு அந்த வீடியோல போட்டிருக்கேன் பண்டைய சமூகம் என்ற பாடத்துல. அதாவது கர்ப்பிணி தாய்மார்களின் தேவைக்காக பசவந்தி நாமசால என்ற விடுதியை கட்டி கொடுத்த மன்னன். 40வதுக்கு அதாவது வந்து 3வது விட தான் சரி. முதலாம் உபதிச மன்னன். அப்ப ஆகவே உங்களுக்கு இந்த 40 வினாக்களுக்கும் பகுதி ஒன்றில் எப்படியெல்லாம் விடை எழுதுறதுன்றதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி இருக்கின்றேன். அப்ப இது தொடர்பாக நான் பகுதி 1 வினாக்கள் 2ஆம் தவணைக்குரியது மேலும் இந்த வீடியோக்கள்ல போட இருக்கிறேன். நீங்கள் இதுல வந்து முழுமையான பயிற்சியை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.